தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்வது அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ பக்தியுள்ள வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், வாழ்க்கையை எப்படி வேண்டுமெனாலும் வாழ்ந்து விட்டு போய்விடலாங்கிற அந்த ஃபார்முலா நமக்கு கிடையாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துட்டு போ அப்படின்னு எப்படியும் வாழ்ந்துடலான்ட்டு போயிடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ அந்த வாழ்க்கைக்கு தான் இன்னைக்கு நான் பெயர் கொடுத்துருக்கிறேன், தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ இந்த தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை நம்ம எவ்வாறு வாழ்வது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஸோ நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கணுங்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 Timothy chapter 4 verse 7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக உன்னை பயிற்றுவி. ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ வசனமே என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம வளருவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளை அழைத்திருக்கிற ஆண்டவர் அவர் எப்படி இருக்கிறாரோ அதன்படி நாம் வாழ வேண்டும், அதன்படி நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த தேவ பக்தியுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் மத சடங்காச்சாரம் அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். நம்ம தேவ பக்தியில் வாழ்வது, காட்லினஸ் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை ஸ்டைல் முறை, இது ஏதோ கிறிஸ்தவ மதத்தினுடைய சடங்காச்சாரம் அப்படின்னு இதை நம்ம நினைஞ்சிக்க கூடாது, நினைத்து கொள்ளக்கூடாது. இது மத சடங்காச்சாரம் அல்ல. இது மத செயல்களில் ஈடுபடுகிற காரியத்தில் ஒன்றா இருக்கு அப்படின்னு நம்ம இதை நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக தேவபக்தி என்பது அது தேவனுடைய சாயல், அது தேவனுடைய சுபாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியோடு நம்ம வாழ்கிறோம், தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குன்னா ஒரு தெய்வீகமான சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம தேவ சாயலை வெளிப்படுத்துகிறோம், அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த காலை வேளையில் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறதான தேவன் எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும், யாரை போலெல்லாம் வாழ வேண்டும் என்று வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் ஒவ்வொரு படிக்கும் ஒரு நபரை காண்பித்து கொடுத்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள். அப்போ தேவ பக்தியோடு வாழ்வதற்கு எவ்வாறு வாழணும், அதற்கு இந்த மனிதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹவு தே லிவ்
a godly life. முதல்ல பாருங்க, ஏனோக்கு ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, தேவனோடு தினமும் நடக்கிற அனுபவத்தில் வாழ்ந்தார். He walked with God every day. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்த மனிதன். ஆங்கிலத்தில் வாக் வித் காட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அப்படியே தமிழில் நம்ம சொல்லணும்னா தேவனோடு தினமும் நடந்த மனிதன். அப்போ நீங்கள் ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தேவனோடு தினமும் நடக்கிற அனுபவம் வேண்டும். ஏனோக்கை போல தினமும் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நடக்கிற அனுபவம் இருந்தால் தான் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு நமக்கு ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏனோக்குக்கு தேவனோடு ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கு, ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. எதுனாலனா தேவனோடு தினமும் நடக்கிற அனுபவம் அவருக்கு இருந்தது. என் கூடவே வந்துரு, என் கூடவே இருந்துருன்னு ஒருத்தரை தேவன் கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவருடைய உறவு, அந்த ஐக்கியம் இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியமும் உறவும் உண்டானதற்கு காரணம் என்னன்னா, தினந்தோறும் தேவனோடு நடக்கிற அனுபவம் ஏனோக்குக்கு என்ன செய்தது? இருந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு இருக்கிறதான அந்த உறவும் ஐக்கியமும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவனோடு தினந்தோறும் நடக்கிற அனுபவத்திற்குள்ளாய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். ஸோ அப்போ இன்னைக்கு தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு வேண்டும் என்றால் இந்த ஏனோக்கை போல தினந்தோறும் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன செஞ்சிருங்க? வந்து விட வேண்டும். அல்லேலூயா. சரி, நடைமுறை பயன்பாடு எப்படி? தேவனோடு எப்படி நடப்பீங்க? தேவனோடு நடக்கிறேன்னு சும்மா நடந்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படின்னா முதல்ல என்னது? ஜெபம். தினந்தோறும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவனோடு நடக்கிற நடைமுறை. அல்லேலூயா. ஆமாம், தினந்தோறும் தேவனோடு நான் நடக்கிறேன்னு சொல்கிற ஆள் தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம் உடைய ஆளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே போனால் ஸ்தோத்திரம், வந்தால் ஸ்தோத்திரம், நடந்தால் ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. ஆம், ஏன்னா நிறைய நேரம் நமக்கு ஜெபமே வராது. ஏன்னா அம்முட்டு பிரச்சனை நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. அடுத்து தேவனோடு நடக்கிறதுக்கான அந்த நடைமுறையில் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையை தியானம் பண்ண வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு வார்த்தையை தியானிக்கிற அனுபவம் இருக்கு? இப்போ மாற்றி கேட்குறேன், எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கு? வாசிக்கிற அனுபவம் இருக்கா? ஆமாம். ஒருவேளை கை தூக்குறதுக்கு யோசிக்கிறீங்களோ? இருக்கு. வாசிக்கிற நீங்கள் தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள என்ன செய்யுங்க? வாங்க. தியானிக்கிற அனுபவம் எப்படி உண்டாகும்? சிலருக்கு தியானம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து கேள்விகள் எழுப்ப வேண்டும். கேள்விகள் எழுப்பி அதற்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் தியானம். ஆமாம், வேதத்தை வாசிக்கிறது அந்த அனுபவத்தில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா தியானிக்கிற அனுபவத்துக்கு என்ன செஞ்சிருங்க? வந்துருங்க. இன்னுமே வேதத்தை வாசிக்கிற அனுபவம் கூட இல்லைன்னா முதல்ல வாசிக்கிற அனுபவத்துக்கு என்ன செஞ்சிருங்க? வந்துருங்க. வேத புத்தகத்தை எடுத்து வச்சு கட 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 கடன் நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யுங்க? 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் என்ன செய்யுங்க? வாசிங்க. அல்லேலூயா. எப்படியோ தேவனுடைய வார்த்தையை
வாசிக்கிற தியானிக்கிற அந்த அனுபவம் வேண்டும். அதுதான் தேவனோடு நடக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோக்கு தேவனோடு தினமும் நடந்தது போல நீங்களும் நானும் தேவனோடு தினமும் நடப்போமானால் அதுதாங்க தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இதை செஞ்சாதான் தேவ பக்தியோடு வாழவும் முடியும். வேதம் வாசிக்கல, ஜெபிக்கல, எப்படி தேவ பக்தியோட வாழ முடியும்? வாழ முடியாது. நமக்கு இருக்கிறதான நம்முடைய தேவ பக்தியின் வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு இது ரெண்டு தான். ஜெபிக்கிறதும் வேத வாசிக்கிறதும். இது ரெண்டையும் செய்யாமல் நான் காட்லி லைஃப் வாழ்கிறேன், நோ வே, நோ சான்ஸ் அப்படி சொல்ல முடியாது. அப்போ தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். அது தேவனோடு நடக்கிற அனுபவத்தில் நம்மளை கொண்டு வரோம். அதுதான் தேவனோடு நம்ம தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அடுத்து ஒரு மனிதரை காண்பித்து கொடுக்கிறேன். ஏனோக்குக்கு அடுத்தபடியாக வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, நோவா. வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அப்ப இங்க என்னன்னா, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது? நோவாவை போல முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி, எல்லாரும் சொல்லுங்க, கட்டளையிட்டபடி. சத்தமா சொல்லுங்க, கட்டளையிட்டபடி. அந்த எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமா, நிறைய பேர் பாதி மாத்திரம். தேவன் தனக்கு கட்டளையிட்ட பாதியை செய்து முடித்தான். இல்லை, தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். புரியுதா உங்களுக்கு? டிலைட் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ பகுதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை தான், காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமை தான். அப்போ இங்கே நோவாவை போல நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, நோவாவை போல தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அநேக நேரங்களில் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நம்ம நல்லா இருப்பதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன்படியெல்லாம் செய்து பாருங்கள், கீழ்ப்படிச்சு பாருங்கள், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நோவாவுக்கு வயசான காலங்க. வயசான காலத்தில் நிம்மதியாக ரிட்டைர்மெண்ட் ஏஜில் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்க வேண்டிய காலத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறார். பொறுப்பை கொடுத்து இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நிறைய பிளான்லாம் என்ன செய்கிறாரு? கொடுத்து ஒரு பேழையை கட்ட சொல்கிறார். நோவா நினச்சிருந்தா, ஆண்டவரே, நான் ஏற்கனவே நிறைய சுவிசேஷம் சொல்லி ஜனங்கள் மத்தியில் படாத பாடு பட்டு என் வாழ்க்கையவே நான் நிம்மதியற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம், அதனால் தயவு செய்து இந்த டாஸ்கை என்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம். சரியா? ஆனால் நோவா அப்படி செய்யலை. தேவன் சொன்ன எல்லாத்தையும் சரின்னு கீழ்ப்படிஞ்சு ஒன்றையும் விடாமல் வசனம் சொல்லுது, தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார் என்று. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம அப்படியேவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செய்கிற மாதிரி என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு பிளானிங்கில் இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இன்னைக்கு நான் இப்படி போட்டிருக்கிற திட்டத்துக்கு ஆண்டவர் எஸ் சொல்லிடுவார், ஓகே சொல்லிடுவார், அப்புறம் என்ன பார் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடணும் எல்லாம் மனக்கணக்கு போட்டு ஏறி வந்து உட்காந்துருப்போம். ஆண்டவர் நோன்றுவார், புஷ்ஷுன்னு ஆகிடும். புரியுதா? நீங்கள் மேலே பிளான் பண்ணி ஏறி வந்திருப்பீங்க பாருங்கள். ஒவ்வொரு படியும் எடுத்து வச்சு மேலே ஏறி வரும்போதெல்லாம் ஒரு திட்டம் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. நாளைக்கு இப்படி பண்ணிடலாம், அதை பண்ணிடலான்னு. ஆனால் இங்கே உள்ளே வந்து உட்கார்ந்தவொன்னே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? நோ அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே உங்களுக்கு என்னவாயிடும்?
எவ்வளவு எனர்ஜி இருந்ததோ எல்லாம் என்னவாயிடுது, இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சந்தோஷமா, பரவாயில்லை ஆண்டவர் நோ சொன்னா பரவாயில்லை, என் நன்மைக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அதை செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஒபீடியன்ஸ். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது கடினமாக தோன்றினாலும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அதில் தான் தேவன் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆம். மூன்றாவது இன்னொரு மனிதரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இவர் நமக்கு உதாரணம். யார்னா? ஆபிரகாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிங்க, ஆபிரகாமை போல விசுவாசித்து வாழ வேண்டும். அதுதான் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. இங்க ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாம தேவன் போக சொன்னதுனால, தேவன் அழைத்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? புறப்பட்டு போனார். எதனால? தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் அவருக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. விசுவாசம் இருந்ததுனால தான் தனக்கு இருந்ததான ஒரு சுக வாழ்க்கையை விடுறார். அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சுக வாழ்வு இருக்கு. நீங்க ஆபிரகாமனுடைய, அதாவது பைபிளில் சொல்லப்படாத ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை நீங்கள் கொஞ்சம் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது என்னன்னா, அவங்களுடைய அந்த குல தொழில் விக்கிரகம் செய்வது, சிலைகள் செய்வது. சிலைகளை செய்து அதில் பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்ததான ஒரு ஸ்தானம் அது. ஏன்னா இவங்கள தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை கடவுள்னு டிசைட் பண்ணோம். எல்லாரும் என்ன செய்யணும்? அதை நம்பணும். ஓ, இதுதான் கடவுள் அப்படின்னு நம்பணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில், அப்படிப்பட்ட ஒரு குலத்தொழிலில் இருந்து தான் இந்த ஆபிரகாமை தேவன் வேறு பிரிக்கிறார். அந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் காட்டுற தேசத்துக்கு நீ என்ன செய், போன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஸ்தானத்தை விடுறாரு, இந்த சுக வாழ்வை விடுறாரு, தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. எதுனாலனா கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அடுத்து இருந்துகிட்டே இருக்கு. அழைத்த போது விசுவாசித்து நம்பி வந்துட்டாரு. அதே போல பிள்ளை தருவேன்னு சொல்லும் போதும் விசுவாசிக்கிறார். கற்பம் செத்து போச்சு, தனக்கும் பிள்ளை பெறுவதற்கான வயது இல்லை, ஆனாலும் சொல்றாரு தேவன் சொன்னது நடக்கும். விசுவாசித்து காத்திருக்கிறார். ஏற்ற வேளையில பிள்ளை என்ன செய்தது? கிடைச்சது. அடுத்து பாருங்க, அதோட முடிஞ்சதான்னு பார்த்தா 13 வயசு ஆகும்போது டீன் ஏஜுக்கு வந்த உடனே தேவன் கொடுத்ததான பெத்த பிள்ளைய பலி கொடுக்க கேட்கிறாரு. அப்பயும் ஆபிரகாம் விசுவாசித்து அந்த பிள்ளையவும் பலி கொடுப்பதற்கு என்னவாயிட்டாரு? ரெடி ஆயிட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசிகளுக்கு தகப்பனானான். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. எதிர்காலம் தெரியாவிட்டாலும் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி போய்கிட்டே இருங்க, அவர் உங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினியில் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்க லக்கை அடைவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், சென்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தபோது ஆண்டவர் போன்னு சொன்னார். வந்தேன். எங்கே போகிறதுன்னு தெரியாது, யார்கிட்ட போகிறதுன்னு என்ன செய்யாது, தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதுனால நம்பி என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. அவரை பின்பற்றி வந்தாச்சு. அவரை பின்பற்றி வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அழகாக கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை போல விசுவாசித்து வாழ வேண்டும். அல்லேலூயா.